அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணுன்னா, கல்யாணமாகி இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது, 10 வருஷமாச்சு, 20 வருஷமாச்சு, குழந்தை பிறப்பதற்காக நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டோம், கோவில் குளம் எல்லாம் ஏறி இறங்கிட்டோம், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிட்டோம், டாக்டர்லாம் பார்த்துட்டோம், இன்னும் எங்களுக்கு அந்த குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது, அதனால் எங்களுக்கு குழந்தை வரம் வேணும்னு ஏங்கி தவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவானது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்கள் குழந்தை பேருக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து அதெல்லாம் கைகூடாத போதிலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணி 10 மாதத்தில் முருகப்பெருமானே உங்கள் மடியில் குழந்தையாக பிறப்பாருங்க. நம்பிக்கையோடு இது செஞ்சு பாருங்கள். ஏன்னா முருகப்பெருமான் நினச்சா அது நடக்காதுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்னு சொல்லலாம். மேலும் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் கூட குழந்தை வரம் வேண்டி நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது, சஷ்டி திதி அன்னைக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாமே அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் கூட இந்த பங்குனி உத்திர நாள், அதாவது ஏப்ரல் மாதத்தின் 11ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 28ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையாக இருக்கு இல்லையா, நாளைய தினம், நாளைய நாளில் நீங்கள் இந்த வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்கள். அழகான குழந்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் எப்பவும் போல தான் நீங்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறப்பு. முன்னாடியே உங்களுக்கு தெரியும், பூஜை அறையெல்லாம் தூய்மைப்படுத்திக்கணும், படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்திக்கணும், சிலை வச்சுருந்தீங்கும் போது நீங்கள் அபிஷேகம் செய்வது சிறப்பு, வேல் வச்சுருந்தாலும் அபிஷேகம் செய்வது சிறப்பு. இந்த மாதிரியெல்லாம் நீங்களே பண்ணிக்குவீங்க. அடுத்ததாக நீங்கள் நாளைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. ஏன்னா இந்த வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடியது. இந்த தீபமும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 6 வெற்றிலையில் காம்பை நீக்கிட்டு 6 அகல் விளக்கோ அல்லது 1 அகல் விளக்கோ நீங்கள் வச்சு தீபம் ஏற்றணும். நெய் தீபமாக ஏற்றுவது விசேஷம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலை காம்பை அந்த அகல் விளக்குக்குள்ளே போட்டு ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. நிவேதனமாக நீங்கள் ஒரு டம்ளர் பால் வைக்கலாம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு டைம் இருக்குதுன்னா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பஞ்சாமிர்தம் நீங்கள் கடையில் வாங்கி வைக்கிறதும் சிறப்பு, இல்லைனா வீட்லேயே நீங்கள் செய்கிறது இன்னும் சிறப்பு. நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் வெல்லம், பேரிச்சம்பளம், கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு முருகப்பெருமானுக்கு வைங்க. ஏன்னா அவர் பஞ்சாமிர்த பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தித்திப்பான உணவு நீங்கள் வைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையும் இனிமையாக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையில் பங்குனி உத்திரம் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை நாளை மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாடலை நீங்கள் குறைந்தது 6 முறை பாடுங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் திருமணம் கைகூடுவதற்கு எந்த பாடல் பாடணும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வீட்டில் யாராவது நீண்ட நாட்களாக திருமணம் தடையாயிட்டே இருக்குது, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி யாருக்காவது இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைய நாள் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணமான நாள். மேலும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதனால் திருமணம் தடையாயிட்டு இருக்கிறவங்க அந்த பாடலை பாடுங்க. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடியதை பண்ணிவிடுங்க. லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை அவங்க செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கும்போது அந்த புண்ணிய பலனும் உங்களுக்கே கிடைக்கும். சரி, இப்போ எல்லா பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு பூஜை அறை சாம்பிராணி, ஊதுபத்தி எல்லாம் கமலும் சமயத்தில் நீங்கள் அங்கே உட்காந்து முருகப்பெருமானை மனதார நினச்சி, இந்த இடத்துல நீங்களாகட்டும் உங்கள் கணவராகட்டும் 2 பேரும் குழந்தை இல்லாததுனால நீங்கள் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டீங்க, உறவினர்கள் மத்தியிலாகட்டும் இல்லை உங்களுக்கே தனிப்பட்ட முறையிலாகட்டும் எவ்வளவு தூரம் மனதை வருத்தி இருப்பீங்க, அதெல்லாம் வெளிப்படையாக நீங்கள் சொல்லி பேசுங்க. கண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முருகப்பெருமான் முன்னாடி ரொம்ப நெருக்கமாக இதோடைய எல்லா உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளிப்படுத்துங்க. அதன் பிறகு இந்த பாடலை நீங்கள் பாடுங்க. நான் பாடி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குதுங்க. அந்த மாதிரி பாடும்போது உங்களுக்கு பாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இது பாடி காட்டுறேன். இல்லைன்னா நான் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன். அதாவது தனத்தான தந்த தனத்தான தந்த தனத்தான தான தனநானா, இந்த மாதிரி தான் பாடணும். பாருங்கள். ஜெகமாயையுற்ற நகல் வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி,
தேசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவினுச்சி விழியானனத்தில் மலை நேர்பு எத்தி உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேல் அணைக்க வருநீதா முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு உனடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே. இதுதாங்க. இது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக பாட வேண்டிய திருப்புகழ். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உலக மாயையில் சிக்குண்டு எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி 10 மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீயே எங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பாசத்தினால் நாங்கள் உன்னை உச்சி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடித்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணிவாயினில் முத்தம் தந்தல் வேண்டும். நீங்கள் எனக்கு தினமும் இந்த போல் பாச முத்தம் கொடுக்கணும். முக வசீகரம் மிக்க குறப்பெண் வள்ளியின் மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே, பழம்பெரும் வேதத்தினில் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே பிரணவ பொருளை சிவனாருக்கே உபதேசித்த குருநாதனே, தடையொன்றும் இல்லாது எனக்கு உன் திருவடிகளை தரிசனம் செய்வித்த ஒப்பற்ற திருவேரகத்தின் முருகனே, மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே போர்வேல் விளங்க நிற்கும் பெருமாளே. அதாவது முருகப்பெருமானே, நீயே எங்களுக்கு குழந்தையாக பெற உன்னை நாங்கள் நல்லா கொஞ்சணும். நீ எப்போதும் எங்களுக்கு கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கணும். உன்னை முச்சு உகர்ந்து நாங்கள் வளர்க்கணும். அந்த மாதிரி கேட்குற மாதிரி ஒரு பாடல். இதை ஆத்மார்த்தமாக நீங்கள் மனதோடு அப்படியே ஒன்றி நீங்கள் பாடுங்க. இந்த பாடல் பார்த்திங்கன்னா, ஒரு கணவரானவர் தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஏக்கத்தை நினச்சி அவர் பாடுறார். என் மனைவிக்கு நீ குழந்தையாக பிறக்கணும் அப்படின்ட்டு பாடுறாரு. அதனால் நீங்கள் உங்கள் கணவரோடு சேர்ந்து இந்த பாட்டை படிக்கிறதும் சிறப்பு. இல்லைன்னா நீங்கள் மட்டுமாவது இந்த பாடலை ஒரு 6 முறையாவது படிக்கிறது சிறப்பு. இது இந்த நாள் மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே படிக்கலாம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இதெல்லாம் வருது இல்லையா, முருகப்பெருமான் விசேஷத்துக்குரியமான நாள், அந்த நாட்கள்லையாவது நீங்கள் படிக்கிறது சிறப்பு. எண்ணி 10வது மாதம், இப்போ பங்குனி உத்திரம் வந்துருச்சா, அடுத்த பங்குனி உத்திரம் வரத்துக்குள்ளே முருகப்பெருமானே உங்களுடைய மடியில் குழந்தையாக பிறந்திருப்பார். சத்தியமான உண்மை, நம்பிக்கையோடு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனாவோ மற்றவங்களுக்கும் உதவணும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.